வணக்கம் மிஸ்டர் டிகேபி விலாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இருக்கிற இடம் என்ன இடம் தெரியுமா? திருவாரூர் சந்திப்பு. மன்னார்குடியிலேருந்து ஜோத்பூர் ட்ரெயின் வரப்போகுது. அதில் ஏறி நம்ம இப்போதைக்கு பயணம் ஆரம்பிக்க போகிறோம். ட்ரெயின் வருது, இடம் கிடைக்குதான்னு பார்ப்போம். நம்ம ஒரு வழியாக உட்காரத்துக்கு இடம் கிடச்சிட்டுப்பா. அன்ரிசர்வில் போக போகிறோம். நம்ம பிரயாராஜ் போகிறதுக்காக இந்த ட்ரெயினில் ஏறி இருக்கோம். இதில் ஏறி நாக்பூரில் இறங்கிட்டு நாக்பூர்லேருந்து நம்ம வேறு ட்ரெயினோ இல்லை எதுலேயோ போகலான்னு பிளானில் ஏறியாச்சு. ஒரு 3 நாள் லீவ் இருந்தது. என்ன பண்ணலான்னு யோசித்தேன். சரி, மகா கும்பமேளா போய் அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ஐடியாவில் ஏறியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா ஆளுங்க, அதர் ஸ்டேட் ஆளுங்க எல்லாருமே ஃபுல்லாக மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. மதியம் என்னதுனால நல்ல பசி, சப்பாத்தி வாங்கி லபக் லபக்குன்னு முழுங்கிட்டு உட்காந்தாச்சு. ஃபுல்லாகவுமே நார்த் இந்தியா ஆளுங்க தான் உட்காந்துருக்காங்க. அது மன்னார்குடியிலேயே இவ்வளோ பேர் ஏறுறாங்களேன்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. சென்னையில் ஏறினா ஓகேங்கலாம். அவங்களுக்கு என்ன சொல்கிறது, செம்ம சிரிப்பாக தான் இருந்தது. அவங்க பாட்டும் ஏறினாங்க, படுத்தாங்க. கொஞ்சம் தூரம் போன பிறகு இது நெல்லூரெல்லாம் தாண்டின பிறகு வேறு வேறு ஸ்டேட் ஆளுங்கெல்லாம் ஏறுறப்ப கஜாமுஜான்னு ஃபுல் மூட்டையோடயே வந்தாங்க. மூட்டையோட கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லைப்பா நம்மளுக்கு. இந்த ஃபேமிலி ராஜஸ்தான் பார்டர்கிட்ட எங்கேயோ போகிறாங்கன்னு சொன்னாங்க. என்ன எப்படி சேர்ந்தானோன்னு தெரியல. 4 பேரும் ஒன்றா சேர்ந்தானோ, கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டானோ, ஜாலியாக உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கானுவோ. நம்மளால் அந்த இடுக்கில் உட்கார்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். மார்னிங் வேறு ஆயிடுச்சு, பசிக்க ஆரம்பிச்சிது. சரி, ஒரு 2 பிஸ்கெட் வாங்கி நம்ம சாப்பிட்டோம். ஆப்போசிட்டில் வேறு பிரியாணி வேறு நல்லா லபக் லபக்குன்னு வாயில் போட்டுட்டு இருந்தாப்புல. திரும்பவும் கூட்டம் ஏற ஆரம்பிச்சிது. பேக்கெல்லாம் நிறையா வைக்க ஆரம்பித்தாங்க. சரி, நம்மளுக்கு 24 ஹவர்ஸ் ஆகிட்டு நாக்பூர் வரப்போகுது, இறங்கிடுவோன்னு வெளியில் வந்தாச்சு. நாக்பூர் ஜங்ஷன் இதுதான். எனக்கு வேறு நல்ல பசி. தாலி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு உடம்பு வேறு நல்ல டயர்டாக உட்காந்து வந்தது. சரின்னு ஸ்லீப்பர் பஸ்ஸை புக் பண்ணிட்டேன். காலையில் பிரயாராஜ் இறங்குறேன், மகா கும்பமேளா அட்டெண்ட் பண்ண போகிறேங்கிற சந்தோஷத்தில் படுத்து தூங்க போகிறேன். நல்லபடியாக தூங்கி எழும்பியாச்சு. காலையில் வேறு வந்துடுச்சு. இறங்குவோம் நாம. என்னடா இது பனிமூட்டமாகவே இருக்குது ஃபுல்லாக. ஏரியெல்லாம் நல்லா வெளிச்சமாக லைட்டிங்கோட செமையாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே நடக்க ஆரம்பித்தாங்க. அது ஒரு 3.5 கிலோமீட்டர் இருந்தாங்க. நல்ல பனி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்களேன், நல்ல பனி, செம்மையான பனி. அப்படியே நடக்க ஆரம்பித்தேன். நதியோட இந்த சைட்லேருந்து நடந்து போயினோம். ஒரு 3 கிலோமீட்டர் இருந்தாங்க. ஏரியாலாம் செம்மையாக தான் பண்ணியிருக்காங்க. கும்பமேளாவுக்கு பக்காவாக இருக்குது பார்க்குறதுக்கு. மரம் எல்லாமே நல்லா படம்லாம் வரைஞ்சி செம்மையாக. அங்கங்கே நல்ல பிரம்மாண்டமான செட்டு, டென்ட்டு எல்லாமே இருந்தது. ரோடு பாருங்களேன், செம்மையாக போட்டிருக்கானுவோ. புதுசாக ஒன்று போட்ட ரோடு, இந்த ஏதோ இரும்பு இதை வச்சு ரோடு போட்டிருக்காங்க. நல்லா ஆர்ச்சு, பெரிய ஆர்ச்சு. இந்த ரோடை பாருங்களேன், தெரியுமே. டென்ட்டெல்லாம் பாருங்கள், நல்ல பெருசாக அழகாக இருக்குது. நான் போனது ஒரு 4-5வது நாள் கிட்ட போனதால் கூட்டம் அந்த இது இருந்தது. இந்த மகா கும்பமேளாங்கிறது ஜனவரி 13லேருந்து பிப்ரவரி 26 அளவு நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு புனித நீராடல் ஃபங்க்ஷன். அதாவது இந்தியாவில் உள்ள எல்லாருமே இங்கே புனித நீராடல் பண்ணுவாங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. காலையில் அந்த இடம் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்தது. கும்பமேளாவுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, திருப்பாற்கடலை கடையேறப்ப அமிர்தம் கீழே சிந்தினது. அது ஒரு இந்தியாவில் 4 இடத்துல சிந்தினது. உஜ்ஜைன், பிரயாராஜ், ஹரித்துவார், நாசிக். இந்த 4 இடத்துலையுமே விழுந்ததால் இங்கே கும்பமேளா நடைபெறும்னு சொல்லுவாங்க. உண்மையிலே செம பனிங்க. அங்கங்கே அந்த இதெல்லாம் கொளுத்தி வச்சுட்டு குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே நின்றுட்டு கொஞ்சம் குளிர் காஞ்சிட்டு அப்படியே அடுத்த பயணத்தை போவோம், அப்படியே நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நல்ல செம்ம குளிருங்க, முடியலை. எனக்கு இவ்வளோ குளிர் இருக்குன்னு நான்லாம் எதிர்பார்க்கல உண்மையிலே. மார்கழி மாதம் நம்ம ஊர்லேயே குளிர் இல்லை தமிழ்நாட்டிலே. அதனால் பிரம்மாண்டமாக தான் இருக்குது. இதான் அந்த பாலம் ரெடிமேடாக பண்ண பாலம். அப்படியே பாலம் ஏறி அங்கிட்டு கிராஸ் பண்ணியாச்சு. நதியோட அங்கிட்டு கிராஸ் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கோம். நல்லா பெருசாக தான் போட்டிருக்காங்க பாலம்லாம். நல்லா தான் இருக்குது. இதில் வண்டியெல்லாம் போகிற அளவுக்கு அந்த பாலம் ரெடி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நிறைய பிரம்மாண்டமான செலவுகள் தான் பண்ணியிருக்காங்க. ஏதோ கோடிக்கணக்கில் சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணதை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியும் அந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு. கூட்டம் நல்ல கூட்டம் தான் ஃபுல்லாகவுமே. அதாவது இது எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேச மாநிலம். முன்னாடி அலகாபாத் என்றும் இப்போ பிரயாராஜ் என்றும் சொல்கிறாங்க. ஃபுல்லாமே சின்ன சின்ன கடைங்க, அந்த பூ நதியில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாமே அங்கே ஃபுல்லாமே வச்சிட்ருக்காங்க.
எல்லாருமே வந்தோடனே புனித நீராடல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குளிச்சுட்டு இங்கே மெயினே அதுதான். அந்த 3 நதி இங்கே இணையிற இடம். கங்கா, யமுனா, சரஸ்வதி. கங்கா, யமுனா நதி வந்து கண்ணுக்கு தெரியும். சரஸ்வதிங்கிறது கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லி புராணங்கள் சொல்லுது. நல்ல கூட்டம் தாங்க பாருங்களேன். பிரம்மாண்டமாக நல்லா அழகாக தான் இருக்கு. இந்த நதியில் நம்ம குளிச்சுட்டு வர்றப்ப நம்ம கால் வந்து கரெக்டாக அந்த சாக்கு இது போட்டிருக்காங்கன்னு அதுலவே காஞ்சிடும். அதுக்கப்புறம் வைக்க போகிற ஃபுல்லாமே கால் மண்ணு கூட படாத அளவுக்கு அவ்வளோ அழகாக நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்களேன், பின்னாடியே தெரியும் உங்களுக்கு. நல்ல கூட்டம். இங்கே பாருங்கள், நதியில் கடல் போல் கூட்டம், மக்கள் கூட்டம் இருக்கிறது. உண்மை அதுதான். இந்த இடத்த திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க. அதாவது 3 நதிகள் இணையிற இடம்னு. இது ஒரு 45 கோடி பக்தர்கள் மகா கும்பமேளா கலந்து கொள்வார்கள்னு எதிர்பார்க்குறாங்க. இது வந்து இந்த கும்பமேளா வந்து 144வது ஆண்டு ஒரு முறை நடைபெறுவதாகும். இதுக்கு முன்னே 1881 அது போல் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே பிரமிப்பாக தான் இருந்தது. அந்த அரசாங்கம் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக மக்கள் வந்துட்டு போகிறதுக்கு வசதியாக எல்லாமே செஞ்சுருக்காங்க. எல்லாமே நல்லா அழகாக இருந்தது. லைட்டிங்லேருந்து போயிட்டு வர பாதையிலேருந்து பாக்கி பாத்ரூம் இதெல்லாமே நிறையா இருந்தது. ட்ரெஸ் மாற்றுறது கூட அங்கங்கே இடம்லாம் அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க ஃபுல்லாகவுமே. இன்னும் இப்போ எவ்வளோ கூட்டம் வந்தாலுமே அந்த கூட்டத்தை சமாளிக்கிற அளவுக்கு எல்லாமே வசதிகள் நல்லா தான் இருந்தது. நேரில் பார்த்ததெல்லாம் நல்லாவே தெரிஞ்சுது எனக்கு. ஒரு மாதம் இருக்குது. மக்கள் தாராளமாக வந்து இங்கே வந்து புனித நீராடல் பண்ணிட்டு போகலாம். வர்றதுக்கான வசதிகள் நிறையா ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ட்ரெயின் எல்லா ஸ்டேட்லேருந்துமே ட்ரெயின் வந்துட்டு போகிறதுக்கும், பஸ்ஸுலேருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே வரலாம். இதுதான் போட்டிங் போகிற இடம். ஃபுல்லாகவுமே போட்டு, அவ்வளோ போட்டு வந்து இந்த நதிக்குள்ளே நடுவில் போயிட்டு அந்தந்த மிக்சர் இதெல்லாம் நிறைய பேர் வாங்கி அதில் போட்டாங்க வேறு அந்த நதியில். நல்லா தான் இருந்தது. ஃபுல்லாகவுமே அந்த ஏரியாவே ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது. ரோடை பாருங்களேன், ஃபுல் பெரிய ரோடு. ஆனால் வந்து மக்கள் கூட்டம் தான் தெரியுது கண்ணுக்கு. சரி, இதெல்லாம் முடிச்சாச்சு. ஒரு வழியாக புனித நீராடல் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம அடுத்து சரி ஊருக்கு கிளம்புவோன்னு ஒரு ஐடியாவில் கிளம்ப ரெடி பண்ணிட்டேன். ஊருக்கு போவோமா இல்லை பக்கத்தில் உள்ள ஏதாவது இடத்துக்கு போவோமான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. வீடியோக்கள் தொடரும். வாருங்கள், ஆதரவு தாருங்கள். ஜங்ஷன் வந்திருக்கேன். பார்ப்போம் ஜங்ஷனில் ஏதாவது டிக்கெட் கிடைக்குதா இல்லை அன்ரிசர்வில் போக முடியுதான்னு.